இது என்ன படி. என்ன பாஷைன்னே புரியலையே. மலையாளம், மாத்ருபூமிங்கிற பத்திரிகை. நீ மலையாளம் படிச்சிருக்கே, உனக்கு புரியுது. அதனாலதான்டா சொல்றேன், படிச்சவனாலதான் பாஷையை புரிஞ்சிக்க முடியும், பக்தி உள்ளவனாலதான் பரம்பொருளை புரிஞ்சிக்க முடியும். போத நிறுத்துடா. இல்லாத ஒரு பொருளை எவ்வளவுதான் இருக்கு இருக்குன்னு நீ எடுத்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அது என் உரிமை. கடவுள் இல்லே இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா, அது மாதிரி தான்டா தெய்வம் இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. குமரேசா மணி, கடைசியா நான் சொல்றதை கேளு. நான் இருக்குங்கிறவன், நீ இல்லைங்கிறவன். இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிக்கிறவங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒருத்தர் சந்திச்சுக்கணும். அதனால நாம கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்கணும்னா கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனையை இனிமே பேசி நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்க வேணா. அது யாருக்குமே நல்லதில்லை. முருகா, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். முருகப்பெம்மானை, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை,